18 தர்பார் வந்துட்டாயா. வணக்கம் மக்களே, இது நியூஸ் 18 தர்பார். நம்ம தர்பார்ல வழக்கம் போல இன்னைக்கும் ஏகப்பட்ட விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குது. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள படார்னு போயிருவோம். சீனு இப்போ நம்ம செம சினிமாக்குள்ள போறோம். இன்னைக்கு ஸ்மைல் டேமா, நல்லா சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் போல் இருக்குது. ஒரு பள்ளிக்கூடத்து பிள்ளைக்காடுங்க ஒரு 600 பேர் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ஸ்மைல் இருக்குல்ல அது மாதிரி உக்காந்து வானத்துல இருந்து பார்த்தா அழகா சிரிக்கிற மாதிரி ஏகத்துக்கு சாதனையை பண்ணி சாதிச்சு விட்டாங்கல்ல. அடுத்து திருவள்ளூர்ல இந்த பட்டா கொடுக்காகன்னு கலெக்டரேட்ட போய் ஐயா நான் இருக்கிற இடத்துக்கும் பட்டா கொடுங்க அப்படின்னு அவர் கேட்க, ஏங்க இது ஆக்கிரமிப்பு நிலமா இருக்கு. ஆமாங்க, ஆக்கிரமிப்பு தான் வச்சிருக்கேன், ஆளுக்கு 10 ஏக்கரா பிரிச்சு வச்சிருக்கோம்னு. ஏன் இன்னும் கூடலாம் வச்சுக்கிற வேண்டியதானே. அவர் கொஞ்சம் டோஸ் விட்டு இது வரைக்கும் இருந்ததுக்கே நீங்க வரியை கட்டணும் ஆமா சொல்லிவிட்டு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாருங்க. சரி, பட்டா கிட்ட கொடுத்துக்கிறோம். ஊர்காரங்களுக்கு வீட்டுக்கு தான் பட்டா கொடுக்கும். யாரும் நிலத்துக்கு பட்டா கொடுக்கலாம். நீங்க செடி வச்சுக்கீங்கன்னா உங்க லேண்ட் அதெல்லாம் பண்ண முடியாது. பட்டி நீங்க தயவு செஞ்சு இதுக்கெல்லாம் வராது. நீங்க அனுபவிச்சிருக்கீங்க நீங்க முதல்ல கவர்மெண்ட்டுக்கு வரி கட்டணும். எவ்வளவு லேண்ட் ஒவ்வொருத்தருக்கும் பிரிச்சு போட்டு ஒரு 10 ஏக்கர் வச்சிருக்கீங்களா? இன்னும் 100 ஏக்கர் சேர்த்து வச்சு போயிட்டு ஒரு பெரிய குடிமகன் கடலூர் பக்கத்துல போய் வழக்கமான பாடம் எது கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. கூட 10 ரூபா வாங்கினோன்னே, என்னையா கூட 10 ரூபா வாங்குறேன்னு தான் கேட்டாருங்க. இந்த 10 ரூபா வாங்குறது எல்லாருக்கும் தெரியும். சிஎம்ல இருந்து இங்க உள்ள இருக்கிற கவுன்சிலர் வரைக்கும் தெரியும், கலெக்டருக்கு தெரியும். நீ முடிஞ்ச பாத்துக்க அப்படின்னு மிரட்டுறாருங்க 10 ரூபாய்க்கு. நீங்க தான் விஷயம். இந்த 10 ரூபா வாங்குறது கலெக்டருக்கு தெரியாதா, எஸ்பிக்கு தெரியாதா, டிஎஸ்பிக்கு தெரியாதா, மந்திரிக்கு தெரியாதா, யாருக்கு தெரியாது? பில்லு போட்டு கொடுக்குற யாரு தெரிஞ்சானுங்க? இந்த நிறுவனம் பண்ற யாருக்கு தெரியுது? யார் தெரிஞ்சானுங்க சொல்றீங்க? யார் தெரிஞ்சா நீ எங்க கம்ப்ளைண்ட் பண்ணல? பண்ணோம் போய் பண்ண. எங்க பண்ணோம்? நீ பண்ணுப்பா போப்பா. நான் பண்றேன். பண்ணுப்பா போப்பா. எனக்கு வந்து பில்லு தர முடியாது. போடுறத தருவா. போடுறத தருவா. கோட்ட தந்தேனா? எங்க போய் வச்சிக்க ஸ்கேனர்ல வாங்குறீங்களா? அது ஸ்கேனர் அது பில்லு வராது. பில்லுல வராது. பில்லு போட்டா வரும். அது இங்க வராது. இது சரி பில்லு காட்டு. அதுல எனக்கு போட்டோ பிடிச்சிரலாம். நீ கிளம்பு. நான் பில்லு போட்டோ பிடிச்சி எடுத்துறேன். காட்டு. அடுத்து பாருங்க, நம்ம கலகலன்னு போயிட்டு இருக்கிற விஷயத்துல கொஞ்சம் நிகழ்ச்சியான விஷயமும் நம்ம செம சினிமாவில் வரும்டா. இங்கே வெடிகுண்டை போட்டு இந்த பாரின்லாம் இந்த இஸ்ரேலுக்கு அமாஸ் அப்படி இப்படின்னு சொல்லுதாங்கல்ல, அங்கே ஒரு ஏரியாவோட குண்டை போட்டாங்க. குண்டை போட்டால் அந்த வீட்டுக்குள்ளே இருக்க ஊரை இறந்துட்டாங்க. ஒரு பச்சை மண் மட்டும் பொழைச்சிருக்குங்க. அந்த இடிபாடுக்குள்ளேருந்து அந்த பிள்ளைய நிகழ்ச்சியோடு எடுத்து கொண்டு வந்துருக்காங்க வளர்க்குறதுக்கு வளர்ப்பாங்க. ஆனாலும் பாருங்கள், குண்டு போட வேண்டாம் அப்படின்னு நம்ம கேட்டுக்குருவோம். வேற அடிச்சியா பாருங்க. அதாவதுங்க, டம்முன்னு போட்டா படார்னு வெடிக்கிற குண்டுங்கிறது இல்ல, வார்த்தைகளே குண்டா போட்டு தாக்குவோம்லன்னு நம்ம பார்லிமெண்ட்ல தமிழக எம்பிக்கள் போட்டு தாக்குதாங்க. நீங்க காசு கொடுக்கலையா, வெடிகுண்டு மாதிரி எங்க வார்த்தை குண்டை வீசுவோம். நீங்க மறுவரையை பண்றீங்களா, அங்கேயும் போடுவோம்னு போட்டு தாக்குன்னு தாக்குறாங்க. பாருங்க எப்படி வெடிக்குதுன்னு. மோடி அரசே துரோகம் செய்யாதே, தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்யாதே,
இப்போ நாம கவுண்டருக்குள்ள போறோம். நேரம் நம்ம திருச்சி சிவாயா இருக்காங்கல்ல, அவிய கொந்துருச்சு தான் பார்க்குறோம். ஏங்க எதுக்கெடுத்தாலும் அடக்குமுறை தானா டிவியில் ஓடுது, நம்ம மூஞ்சியே காட்ட மாட்டேங்க, பேசுறதுக்கு எந்திரிச்சா உட்காருங்க, மைக்கை ஆஃப் பண்ணிடுறீங்க, என்ன இப்படி அநியாயம் பண்றீங்க, அப்புறம் நாங்கள் மைக் இல்லாமல் கூட பேசுவோம்னு ஆதங்கப்பட்டாரு பாருங்க. நம்மளுக்கு பேசுகிறாலும் பேசுவாங்க. இந்த அரசாங்கம் வந்ததிலிருந்து பலவிதமான கட்டுப்பாடுகள், திட்டங்கள் குறிப்பாக எதிர்க்கட்சிகளுக்கு மட்டுமே என்று இருக்கிறது. நான் சொன்னதை போல சன்செட் தொலைக்காட்சி என்பது ஒருதலை பட்சமாகவே செயல்படும். ஒன்று அவைத் தலைவரை காட்டும் அல்லது ஆளுங்கட்சியை காட்டும். நாங்கள் 100-200 பேர் நின்று குரல் கொடுத்தாலும் சரி, அது வெளியே தெரியாது. குரல் மட்டும்தான் எங்கோ கிணற்றில் இருந்து கேட்பது போல கேட்கப்படும். தொலைக்காட்சியிலும் காட்டப்படுவதில்லை, அவை குறிப்பிலும் இந்த கட்சி வெளியே நாங்கள் சொல்லிவிட்டு தான் வருகிறோம். we walk out on such and such reason என்று சொல்லுகிற போது அது பதிவாக வேண்டும், அதுவும் கிடையாது. ஆக இருட்டடிப்பு நடைபெறுகிறது, எங்களுடைய உரிமைகள் பறிக்கப்படுகின்றது, மறுக்கப்படுகின்றது, பல்வேறு கட்டுத்திட்டங்கள் நிறையவற்றிற்கு நாங்கள் விதிகளுக்கெல்லாம் கட்டுப்படுகிறோம். நாடாளுமன்ற மரபையோ மாண்பையோ காப்பாற்றுவதற்கு நாங்கள் யாருக்கும் இரண்டாவது பட்சம் இல்லை. நியாயமாக நடந்து கொள்வதிலும் முறையாக நாடாளுமன்ற கடமைகளில் பங்கேற்பதிலும் நாங்கள் சரியாகவே திராவிட முன்னேற்றம் செய்து வருகிறோம். எங்கள் கூட்டணி கட்சிகளும் இருக்கிறது. அடுத்து நம்ம கனிமொழி அக்கா வந்தாங்க. அவங்க ஒரு விஷயத்தை அழகா புட்டு உண்மையை எடுத்து சொன்னாங்க. அதாவது அவங்களுக்கு எதிர்கட்சியே பிடிக்க மாட்டேங்கி, ஆளுங்கட்சியா சேர்ந்து வச்சு ஒரு கூட்டத்தை நடத்தி குதூகலமா இருக்கலாம்னு பார்க்காங்க. ஏங்க பிரதமர் வாழ்க, மோடி வாழ்க, பாஜக வாழ்க, அமித்ஷா வாழ்க இப்படின்னு சொன்னா வாங்க வாங்க உள்ள உட்காருங்க பேசுங்க அப்படின்னு சொல்லுதாங்க. இல்லைன்னா பேச விட மாட்டேங்காங்க. உண்மைதானே? அவங்களுக்கு உடையும் பிரச்சனை இல்லை, டீலிமிட்டேஷனும் பிரச்சனை இல்லை, எதிர்கட்சிகளே இல்லாமல் ஒரு அவையை நடத்த வேண்டும் என்று அந்த எண்ணத்திலே இருக்காங்க. எதிர்கட்சிகளே அவர்களுக்கு பிரச்சனை தான், எதிர்கருத்துகளும் பிரச்சனை இல்லைங்க. அவங்க அவையை எதிர்கருத்துக்களே இல்லாத ஒரு அவையை நாங்கள் வாழ்க வாழ்க என்று அவங்கள போல கோஷமிட்டு கொண்டிருந்தால் ஒரு அவை அமைதியாக நடப்பதாக அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள், அவை சிறப்பாக நடப்பதாக ஏற்றுக்கொள்வார்கள். அவர்களுடைய கருத்துக்களுக்கு எதிரான கருத்துக்களையோ நம்முடைய கொள்கை சார்ந்த ஒரு விஷயத்தை முன்வைத்தாலோ அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதனாலதான் நாடாளுமன்றத்தின் நாட்கள் கூட தொடர்ந்து இந்த ஆட்சியிலே குறைந்து கொண்டே வருகிறது. நீங்க பாத்தீங்கன்னா நல்லா தெரியும், பிரதமர் அவையிலே இருக்கக்கூடிய நாட்களை, அவைக்கு வரக்கூடிய நாட்களை விரல் விட்டு கூட எண்ண முடியாது. அந்த அளவுக்கு குறைவான நாட்கள் தான் நம்முடைய நாட்டின் பிரதமரே அவையிலே இருக்கிறார். அப்ப நாடாளுமன்றத்தின் மீது அவர்களுக்கு என்ன மரியாதை இருக்கிறது என்பதை இதிலிருந்தே தெரிந்து கொள்ள முடியும். அடுத்து பதிலுக்கு டர்ன்னு வானதியாக வந்தாங்க. ஏங்க ஒண்ணுமே நடக்கல, தொகுதி மறுவரை அது இதுன்னு, ஆனா நீங்க முழக்கம் போட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஒரு மனுஷன் வேலை பார்க்கறதா இல்ல உங்க முழக்கத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிறதான்னு கொஞ்சம் சங்கடப்படுவதா இல்லையா அப்படின்னு அக்கா சொல்லுதாங்க. தொகுதி வரையறை தொடர்பாக ஏற்கனவே மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாஜி அவர்கள் தெளிவாக மத்திய அரசினுடைய விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். இது தொடர்பாக எந்தவித அறிவிக்கையும் மத்திய அரசு கொடுக்காத போது, இது பற்றி எந்த ஒரு விஷயங்களும் இது அரசினுடைய பார்வை என்று வெளிவராத போது, இவர்களாகவே தாங்களாகவே ஒரு மனதில் ஒரு கற்பனையான விஷயத்தை நினைத்துக் கொண்டு இங்க மற்ற பிஜேபியினுடைய எதிரணியில் இருக்கின்ற கட்சிகளை எல்லாம் ஒருங்கிணைக்கின்ற ஒரு வேலையை தமிழக அரசு, குறிப்பாக தமிழகத்தினுடைய முதல்வர் திமுக செய்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்து நம்ம எடப்பாடியா சொல்லுதாங்க, எங்கய்யா நீங்க முழக்கம் போடுதிய, அங்க போனா பேசாம சப்புன்லாம் உட்காந்துருக்கிய, நான் அங்கதான் டிவியில பாத்துக்கிட்டே இருக்கமுறா, தமிழ்நாட்டுல நீங்க வாட்டுக்கு ஏகத்துக்கும் குதிக்கிய, டெல்லிக்கு போனவுன பம்மிருதியோட எண்ணத்துக்குன்னு ஏக்காருங்கயா. இங்க பேசி என்னங்க பிரயோஜனம்? பேச வேண்டிய இடம் நாடாளுமன்றம். இங்க கலந்து கொண்டிருக்கிற பிரதிநிதிகள்லாம் நாடாளுமன்றத்தில் கருத்துக்களை சொல்ல வேண்டும், நாடாளுமன்றத்தில் அழுத்தத்தை கொடுக்க வேண்டும். இங்க வெறும் ஷோ காட்டி பிரயோஜனம் கிடையாது. இதெல்லாம் விளம்பரம் மாடல் அரசாங்கம். விளம்பரத்தில் தான் வண்டி ஓடிட்டு இருக்குது. ஏன் இங்க வர காங்கிரஸ், அங்க காங்கிரஸ் கட்சி கலந்துக்கிறாங்களா? காங்கிரஸ் கட்சிங்கிறது 7 கட்சியே இருக்குது, ஒரே காங்கிரஸ் தானே. ஏன் இந்த காங்கிரஸ் தலைவர் உரிய பதில் கொடுக்க மாட்டேங்கிறாரு? திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஒரு காங்கிரஸ் தானே ஆதரிக்கிறாரு. ஒரு மாநிலத்துக்கு ஒரு காங்கிரஸ் இருக்குமா? இல்ல. அப்போ இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய தலைவர் கார்கே அவர்கள் ஏதாவது பேசினாரா? கொடுக்கலையா? அவர் குரல் கொடுக்கட்டும், கொடுக்க மறுயாட்டாங்க. சும்மா இதெல்லாம் நாட்டு மக்களுக்கு ஒரு நாடகத்தை அரங்கேற்றி தாங்களே எதிர்ப்பதை போலவும், தாங்களாம் முன்னிருந்து இந்த
நாடாளுமன்ற தொகுதி சீரமைப்பை ஒரு சரி செய்து ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தியிருக்காரு. அடுத்து எடப்பாடி ஐயாவுக்கு கோபம் வந்துச்சுன்னா எந்த லாங்குவேஜ்ல பேசுவோம்னா அவருக்கும் தெரியாதுங்க. இது என்னங்க ஆட்சியா, இதை பத்தி பேசுறதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு, அசிங்கமா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி கோவச்சுக்கிட்டாரு. அதாவது நிதிநிலை ஒப்பிட்டு பேசினா பொருத்தம். அதிமுக ஆட்சியில் இவ்வளவு திட்டங்கள் நிறைவேற்றிக்கிறீங்க, நாங்க இவ்வளவு திட்டம் உங்களோட அதிகமாக இருக்குன்னு பரவாயில்ல. அதிமுக ஆட்சியில் 50 கொலை, எங்க ஆட்சியில் 45 கொலை. எங்க ஆட்சியா? மனசாட்சி வேண்டாம். ஒரு முதலமைச்சர் என்று சொல்லுகின்ற பொழுது உயிருக்கு உத்தரவாதம் கொடுக்க மாட்டேங்கிறார் முதலமைச்சர். எப்படி நாட்டு மக்கள் இந்த அரசை நம்பி இருப்பார்கள்? இந்த காவல்துறையை நம்பி எப்படி மக்கள் வெளியிலே நடமாட முடியும்? சிந்திச்சு பாருங்க. இது என்ற ஒப்பிட்டு பார்க்கின்ற நிலையா? இல்லைங்க. மக்களுடைய உயிரோட விளையாடக்கூடாது. எல்லா உயிர்களும் காக்கப்பட வேண்டிய உயிர்கள். அதுதான் ஒரு அரசாங்கம். அதுக்குதான் முதலமைச்சர் இருக்கிறீங்க. அதை விட்டுட்டு ஒப்பிட்டு பேசுவது முறையல்ல. குற்றம் நிகழாமல் பார்த்துக் கொள்வதுதான் அரசுடைய கடமை. பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையில் நடைபெற்றுகின்ற குற்றங்களை நாங்கள் சுட்டிக்காட்டி தொடர்ந்து தமிழகத்தில் எப்படி தங்க நிலவரம், எப்படி வெள்ளி நிலவரம், அப்படி கொலை நிலவரம் எப்படி இருக்கின்றது தொலைக்காட்சி தெரிஞ்சிருக்கின்ற அவலங்களை இனி இருக்கக்கூடாது என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அதைத்தான் நான் சுட்டிக்காட்டேன். இப்படி எல்லாரும் பொங்கிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் அரசியல்ல நான் இருக்கையா, ஒரு 2 நாள் வரலன்னா மறந்துடுவீடா அப்படின்னு நம்ம செந்தமிழர் அண்ணன் சட்டுன்னு வந்து நின்றுட்டார்லா. என்ன சொல்லுதாருன்னு பாருங்க. திடீர்னு மொழி மேல பற்று வரும், மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறம்பாங்க, தொகுதி சீரமைப்புல தொகுதி குறைஞ்சிருப்பாங்க. இதுதான் இப்ப தொகுதி குறையுதா, சீரமைக்க போறாங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. சாதி வாரி கணக்கெடுப்பு எடுங்கன்னா அது இல்லாது, மத்திய அரசு தான் எடுக்கணும். இப்ப மாநில உரிமை எதுக்காக பேசுனீங்க? பீகார் எடுக்க முடியும், தெலுங்கானா எடுக்க முடியும், நீங்க எடுக்க முடியாது. அதான் எங்க ஐயா அன்புமணி கேட்கிறாரு நாடாளுமன்றத்தில், நீங்க சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்க மத்திய அரசுக்கு ஏதாவது பரிந்துரைச்சிருக்குதா தமிழ்நாடு அரசுனா? அப்படிலாம் ஒன்றும் ஒரு கடிதம் வரலையேங்கிறாங்க. அப்ப சும்மா அப்படியே ஒப்புக்கு பசப்புக்கு பேசி பேசி எங்களை காலங்காலமா ஏமாத்திட்டு திரியுங்க. நீங்க மாநில உரிமையை பேசின மகாராஷ்டிராக்கள் நீங்க தானே. மாநில உரிமைக்காக நின்ற ஒரே கட்சி ஆட்சி எங்க இந்த மாநில உரிமை? அடுத்து நம்ம வேல்முருகன் ஆட்சிக்கு பயங்கரமா கோவம் வந்துருச்சு. என்ன எப்படி சேகர் பாபு உரிமையில பேசலாம், எப்படி அவர் பேசலாம்? நான் என்ன புது திட்டமா கொண்டு வரணும்னு சொன்னேன்? கருணாநிதி ஐயா ஆட்சியில இருக்கும் போது இந்த திட்டத்தை தானே கொண்டு வாங்கன்னு சொன்னேன். இது என்ன குத்தமா? அதுக்கு நீங்க இப்படி பேசிவிடா, கூட்டணியில இருந்தா நீங்க என்னன்னாலும் பேசிவிடான்ற ரீதியில கொஞ்சம் கொந்தளிச்சிட்டார் சேகர் பாபு அவர்கள். நீ எதற்கெடுத்தாலும் முந்திரி கொட்டை மாதிரி முந்தி பேசுகிறாய், எல்லாம் தெரிந்தவர் போல் பேசுகிறாய் என்று ஒருமையில் என்னை குறித்து பேசினார். உடனே நான் அவரிடத்தில் சென்று இது போன்ற ஒருமையில் என்னிடத்தில் பேசக்கூடாது, கலைஞர் ஆட்சியில் போட்ட அரசாணையை அதிமுக ஆட்சியில் நடைமுறைப்படுத்தல, 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில அது காவல்துறையில டைரக்ட் கேஸ்ல நடைமுறைக்கு இல்ல, இதற்காக வழக்கு தொடுத்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கை பெற்று நடைமுறைப்படுத்தி வந்தான் வேல்முருகன். இதைத்தான் சட்டமன்றத்தில் பேசுவதற்கு எனக்கு அனுமதி வேண்டும் தான் கேட்டேன். இது எப்படி மரபு மீறிய செயல்? இது எப்படி சட்ட விதியை மீறிய செயல்? இது எப்படி இந்த பேரவை அவமதிக்கிற செயல்? அப்ப சேகர் பாபு தவறான தகவலை நான் இருக்கைக்கு வந்து அமர்ந்த பிறகு சொல்லி அதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தவறாக புரிந்து கொண்டு வேல்முருகன் இந்த அவையில் தவறாக நடந்து கொள்கிறார், அதிக பிரசங்கிதனமாக நடந்து கொள்கிறார் என்று சேகர் பாபு சொன்ன அதே வார்த்தையை முதலமைச்சர் திரும்பி சொன்னது உண்மையிலேயே எனக்கு வருத்தம் அளிக்கிறது. இருக்காங்க, யாருக்கு வராத கோபம் ஏன் சேகர் பாபு வருது? என் தாய்மொழியை குறித்து நான் பேசுவதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை உங்களுக்கு சேகர் பாபு அவர்களே? என்ன பிரச்சனை? அடுத்து அண்ணன் இன்னொன்னு சொல்றாரு, வெளி மாநிலத்துக்காரங்க மலமலன்னு வாராங்க, அவங்களுக்கு பரிட்சை எழுதுறாங்க, வேலை கிடைச்சு விடுது. ஆனா தமிழ்ல உள்ளவங்க பரிட்சை எழுதுறாங்க, பாஸ் ஆக மாட்டேங்கி. நீங்க அவங்க மொழியில எழுத விட்டாத்தானே அவங்க பரிட்சை எழுதி பாஸ் ஆகி வேலைக்கு போக முடியும். என்ன அநியாயம் நடக்கு அப்படின்னு இதையும் சேர்த்து கொந்தளிச்சார். ஒரு தனியார் ரயில் பெட்டியில் பீகார்ல இருந்து வருவான், 10,000 பேர் தேர்வு எழுதுவான், 10,000 பேர் ரயில்வே துறைக்கு போயிட்டு இருப்பான். அப்ப இதெல்லாம் தடுக்க வேண்டிய பொறுப்பு நாட்டில் இருக்கிற அதிமுக திமுக ஆட்சிக்கு இருக்கு. நீங்க செய்யல. நான் ஒரு ஆள் எம்எல்ஏ உள்ள வந்து நீங்க செய்ய வைக்கிற செஞ்சிருக்கேன். இது உங்களுக்கு தாங்க முடியல. நேற்றுக்கு நான் சொல்லி காட்டியிருந்தான். அதிமுக ஆட்சியில வேல்முருகன் ஆலோசனை சொல்லிதான் மருத்துவக் கல்லூரி வந்துச்சு, வேல்முருகன் ஆலோசனை சொல்லிதான் பொறியியல் கல்லூரி வந்துச்சு, வேல்முருகன் ஆலோசனை சொல்லிதான் லாட்டரி தடுப்பு சட்டம் கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி மணல் குமாரி அரசுரிமை ஆக்க நான் சொன்ன உடனே 2 கட்சிக்கும் சேர்ந்து இருக்கிற சேகர் பாபு போன்றவருக்கும் இங்க சொன்ன இவங்களுக்கும் உதயகுமார் போன்றவர்களுக்கும் அப்படியே பத்திக்கிட்டு எரியுது. ஆமாம், நீங்கள் தமிழ்நாட்டை ஆண்ட போது செய்த தவறுகளை சுட்டிக்காட்டுவேன், நல்லது செய்தால் பாராட்டுவேன், எவருக்கும் எப்போதும் நான் அடிபணிய மாட்டேன். என் உயிரை விட மேலான என் தாய்மொழிக்காக என் குரல் ஓங்கி ஒலிக்கும்.
நீங்கள் பேரவைத் தலைவர் சட்ட ரீதியாக விதி ரீதியாக என்ன நடவடிக்கை எடுத்தாலும் அதுக்கு நான் கட்டுப்படுறேன். அடுத்து பாருங்க, அண்ணன் இன்னொரு விஷயத்தையும் சொன்னாரு. தமிழ்னா எனக்கு உசுறு, தமிழுக்காக என் உசுரை கொடுப்பேன். அது அதிமுகவோ திமுகவோ யார் வந்தாலும் சரி, தமிழை மட்டும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு பொங்கினவரே. ஆமா, சேகர் பாபுக்கும் ஆர்பி உதயகுமாருக்கும் அப்படி என்ன நெருக்கம் அப்படின்னு ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சிருக்காருங்க. தெலுங்கானாவில் 25/2/2025 ஒரு அரசாணை வெளியிட்டிருக்கிறார்கள். அதுல என்ன அந்த அரசாணை சொல்லுது அப்படின்னா, தெலுங்கானாவில் இருக்கிற சிபிஎஸ் ஸ்கூல் உள்பட சிபிஎஸ், ஐசிஎஃப், ஐபி எல்லாமே மத்திய அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற பள்ளிகள், இன்டர்நேஷனல் பள்ளிகள், இந்த பள்ளிகளிலும் கண்டிப்பாக தெலுங்கை நீங்கள் படிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறது. அதுபோன்று தமிழக அரசும் உத்தரவிட வேண்டும் என்கிற கருத்துக்களை சட்டமன்றத்தில் பதிவு செய்தேன். நான் என்ன சொல்ல வருகிறேன் என்பதை புரிந்து கொள்ளாமலேயே அதிமுக உறுப்பினர்களும் எழுந்து கத்துகிறார்கள். அங்கே அமைச்சரவையில் இருக்கிற சேகர்பாபு போன்ற அமைச்சர்களும் எழுந்து கத்துகிறார்கள். நான் பேசுவதற்கு வாய்ப்பு கேட்டு போராடி கொண்டிருக்கிறேன். வாய்ப்பு மறுக்கப்பட்டது. அந்த ஜனநாயக மாண்பை தெரிந்த காலத்தினால் நாடாளுமன்றத்திலே எப்படி பேரவைத் தலைவர் முன்பாக சென்று வாய்ப்பை கொடுங்கள் என்று கேட்கிறார்களோ, அதே போன்று நானும் எனது இருக்கையில் இருந்து சென்று பேரவைத் தலைவர் முன்பாக இருந்து எனக்கு முழுவதுமாக என் கருத்தை பதிவு செய்ய நேரம் கொடுங்கன்னு கேட்டேன். இது தவறா? அடுத்து நாம உசாருக்குள்ள போறோம். ஆத்தாடி, இனிமே நடந்து போகும்போது கூட பார்த்து போடும் போல் இருக்கு. டப்புடு தீ பிடிச்சாலும் பிடிச்சிருங்கிற அளவுக்கு சூரியன் வந்து உக்கரமா இறங்குறா. திண்டுக்கல் பக்கத்தில் ஒரு அண்ணாச்சி பைக்ல டர்ன்னு போயிருக்காரு. திடீர்னு புகை வந்து கப்படி எரிஞ்சு போச்சு. அண்ணாச்சி இறங்கி ஓடி தீயணைப்பு துறையெல்லாம் வந்து தீ அணைச்சிருக்காங்க, பைக் எரிஞ்சு போச்சு. அதனால வண்டியை வெயில்ல அதிகமா எடுக்காதீங்க, வேற வழி இல்லை. அடுத்து பாருங்க, கடலூர்ல ஒரு கண்டக்டர் மானாவாரிக்கு பேசியிருக்கார். ஒரு அம்மா கை குழந்தையோட வண்டியில ஏறி இருக்காங்க, இந்த மகளிர் பேருந்துல. அவைய ஏறி, ஐயா புள்ள இருக்கு, இறங்கிக்கிறேன், கொஞ்சம் வண்டி நிப்பாட்டுக்கணும். அவர் ஏகத்துக்கு ஏகிறி இருக்கார். தார்மா, நீ சொல்ற இடத்துல நிறுத்த முடியாது, கவர்மெண்ட் எங்களுக்கு ஒரு ரூல்ஸை கொடுத்துருக்கு, அங்கதான் வண்டி நிப்பாட்டுவோம், அங்க இருந்தா எடுப்போம், அப்படிலாம் நிறுத்த முடியாதுன்னு. ஏங்க கொஞ்சம் மரியாதையாவது பேசலாம்ல, எனத்துக்கு இப்படி மானாவாரியா பேசுதியே? ஒர்க் பண்றேன் நான். பட்டாம்பக்கம் போர்டிங்ல இறங்கணும். நான் வந்து டிக்கெட் எடுத்துட்டேன். பட்டாம்பக்கம் போர்டிங்ல இறங்கணும். டிக்கெட் கொடுமா நீங்க? நிறுத்தற பஸ் கொண்டு வர பஸ். நான் தராத மாதிரி என்ன பேசுறேன். நான் குழந்தை வச்சு ஸ்டெப்ல அப்படி நிக்கறாங்க. நான் ஸ்டெப்ல இறங்கி நான் புடிமா டிக்கெட் சொல்லுங்க. இது பஸ் விட்டா இவங்க தான் நம்மள லாக்கியா போடி டிக்கெட் விட்டா. யாரவனா கூட்டிட்டு வா, எவனவனா கூட்டிட்டு வா, அத பத்தி எனக்கு கவலை கிடையாது அப்படி சொல்றாரு சார் இவரே. அடுத்து நம்ம இந்த வெடிகுண்டை வெடிச்சதை அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தவங்களெல்லாம் பிடிச்சாந்து வச்சு, இங்க இருங்க, அதை விடுங்க, வாழ்க்கையில மகிழ்ச்சியா இருக்கணும்னா என்ன செய்யணும், மகிழ்ச்சியா இருக்கீங்களா இல்லையா, அப்படி இருக்கணும்னா என்னென்ன வழிமுறைகள்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கேட்டோம். வெயிலுக்கு உகந்த ஜூஸ் மாதிரி விட 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 விடன்னு பதில சொல்லுதாவ. மனுஷனுக்கு ஒரு ஃபேமிலி, நல்ல ஃபேமிலி அமைஞ்சிட்டா போதும் சார். நல்ல சுற்றுச்சூழல், ஒரு வீடு, அதுக்கு ஒரு கார் இருந்துச்சுன்னா தானா மகிழ்ச்சி வரப்போகுது சார். ஏன்னா சார் மகிழ்ச்சி என்னை பொறுத்த அளவுக்கு போதுன்ற மனசு இருந்தாலே அதே திருப்தியா நினைக்க எனக்கு மகிழ்ச்சியா நினைக்கிறேன். குழந்தைங்க பேர பிள்ளைங்க எல்லாம் நல்லா இருந்தா போதுங்க. அடுத்தவங்களை பத்தி கவலைப்படாம, கடன் வாங்காம, நிம்மதியா சந்தோஷமா இருக்கணும். எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க. ஒன்றும் யாரும் குறை இல்லாமலாம் இல்லை, எல்லாம் நல்லா இருக்கிறாங்க. என் பிள்ளைங்களோட இருக்கிறதும் எங்க வீட்டுக்காரோட இருக்கிறதும், அதாவது பொதுவாக ஃபேமிலியோட கூட்டு ஃபேமிலியா இருந்தாலும் பிடிக்கும் எனக்கு. அதனால முன்னேறி வரும்போது மகிழ்ச்சி நிறைவாக கிடைக்குது. கவர்மெண்ட்டும் மேல் கவர்மெண்ட்டும் கீழ் கவர்மெண்ட்டும் கரெக்டா இருந்தாவே அதே மகிழ்ச்சி. ஒரு சிலர் வந்து சினிமாவுக்கு போகிறது ஒரு பொழுதுபோக்காக வச்சிருப்பாங்க, ஒரு சிலர் வந்து விவசாயத்தில் மும்முரமாக இருப்பாங்க, ஒவ்வொருத்தர் பிஸ்னஸில் மும்முரமாக இருப்பாங்க. உண்மையை சொல்லணும்னா ஒரு 25%-லேருந்து 30% பீப்புள் தான் மகிழ்ச்சியா இருக்காங்க. மீதி எல்லாருமே இன்னைக்கு புதுசா ஒரு வார்த்தை கண்டுபிடிச்சிட்டாங்க, ஸ்ட்ரெஸ்ன்ற வார்த்தை. எந்த பிரச்சனையும் இல்லாத இருக்கணும், மெயின் கடன் பிரச்சனை இருக்கக்கூடாது. நாளைக்கு 1000 ரூபாய் சம்பாரிச்சா சந்தோஷமா இருங்க, அதே 100 ரூபாய் சம்பாரிச்சாலும் சந்தோஷமா இருங்க. என்னோட வேண்டுகோள் அதுதான். சந்தோஷமா இருக்கணும்னா வியாபாரம் நல்லா ஓடணும், வருமானம் வரணும், பிள்ளைங்கெல்லாம் படிச்சு வேலைக்கு போகணும். அடுத்தவங்களுக்கு துன்படுத்தாம இருந்தாவே அதே மகிழ்ச்சி தான். நம்ம நட்பு வட்டாரத்தை பெருசு பண்ணிக்கணும். ஏன்னா அவங்க நட்பு வட்டாரத்தில் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து நல்லபடியாக இருக்க முடியும். அதுமாதிரி நமக்கு அமைகிற உறவுகளும் வந்து நமக்கான ஒரு தேவைகளை வந்து அவங்க அன்பாக கொடுத்துட்டாங்கன்னா நம்ம மட்டும் இல்லை, நம்ம சுற்றி இருக்கும் எல்லாருமே சந்தோஷமாக மகிழ்ச்சியாக தான் இருப்பாங்க. அவங்களோட வேல்யூ புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கான ரெஸ்பெக்ட் கொடுங்க, நீங்க மகிழ்ச்சியா இருக்கலாம். எல்லாமே நல்லா இருந்தா அது ஒரு மகிழ்ச்சி தான். கோவப்படுற மாதிரி பேசக்கூடாது, கோவம் அதிகம் படக்கூடாது.
நம்ம சந்தோஷமா இருக்கணும், பக்கத்துல இருக்கிறவங்களையும் சந்தோஷமா வச்சுக்கணும். அடுத்து நாம சொர்க்கத்துக்குள்ள போறோம். நாம நேரா நந்தி பெண்டாங்கிற ஒரு ஏரியாவுக்கு போறோம். அங்க எருது விடுற விழாவை வச்சிருக்காங்க. உண்மையிலேங்க ஒரு எருது விடும் பொழுது அது எப்படி ஓடுது, எப்படி குதிக்குது, அதை எப்படி பிடிக்கலாம்ங்கிற அந்த ஆவல் இருக்குல்ல, ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு சொர்க்கம் இருக்கு. நல்லா காலை மடக்கி சப்படங்கால் போட்டு குத்த வச்சு பார்த்துட்டு தானே வந்தோம். நம்ம தர்பார்ல பார்த்த எல்லா விஷயங்களும் உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும். அடுத்த தர்பார்ல இதே மாதிரி ஏகப்பட்ட விஷயத்தோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து அன்போடு விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன் எழில். அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி பிள்ளைக்கடகளா பரீட்சை எழுதிக்கிட்டு இருக்கிறவங்களும் எழுத போறவங்களும் கவனமா படிங்க, நல்லா எழுதுங்க, மார்க் வாங்கி அடுத்த கிளாஸுக்கு சூப்பரா போயிருங்க. வரட்டுமா? டாடா பாபை. உங்கள் அன்பு நண்பன் எழில். வணக்கம் மக்களே. 18 தர்பார் வந்துட்டாயா.